புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு இந்த வார்த்தையை வாக்கு தத்துவமாக நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து அவர் மலையிலே ஏறி அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்ததை 6-7 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கலாம். அந்த கூடியிருந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்த பின்பு அவர் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது முதலாவது குஷ்டரோகியான ஒரு மனிதன் அவரை கண்டு பணிந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக தேவனுக்கு பயப்படக்கூடியதான ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையில அநேக நேரம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா? சொல்வது தவறல்ல. நம் எதிலே அவருடைய சித்தத்தை நாம் கேட்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் எது தேவனுடைய சித்தம், எது தேவ சித்தம் இல்லைன்னு. ஆனால் எதை நாம் கேட்க அவசியம் இல்லை, எதை நாம் விசுவாசித்தால் போதுமோ அதை நாம் விசுவாசித்தாலே போதும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல விசுவாசத்துக்கும் சித்தத்துக்கும் இடையில ரெண்டு போராடி கிடக்கும். எது சித்தம், எதை விசுவாசிக்க வேண்டும் என்று நம் சில நேரங்களில் நமக்கே தெரியாது. இங்க இந்த மனிதன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? உமக்கு சித்தமானால் என்று கேட்கிறான். அநேக நேரங்களில் நாம் விசுவாசித்து பெற வேண்டிய பல நன்மைகளை நாம் இன்னும் எப்படிதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றால், சித்தமா, உமக்கு சித்தமா, உமக்கு சித்தமா, எதை கேட்கணும் சித்தம் என்று அதுதான் கேட்குது. ஆனா ஒவ்வொரு காரியங்களும் கேட்கணும் அவசியம் இல்லை. சில விஷயங்களை நாம் விசுவாசித்தாலே, நீ தேவனுடைய மகிமையை நாம் விசுவாசித்து சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களிலே, விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களிலே நாம் விசுவாசித்து ஜெபித்து அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். எதை தேவனுடைய சித்தம் என்று, எது தேவனுடைய சித்தம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது. அவருடைய சித்தத்தின்படி எவைகளை கேட்கிறதோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே இந்த மனிதன் கேட்கிறான், இது உமக்கு சித்தமா? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. அவராலே சுத்தமாக்க முடியும் என்று அவன் நம்புகிறான். ஆனால் கேட்கிறான், இது உமக்கு சித்தமா என்று. சுத்தமாக்க முடியுமான்னு கேட்கலாங்க. என்ன சொன்னா, என்னை சுத்தமாக்க உம்மால். சில நேரங்களில் நமக்கு தெரியும், விசுவாசித்து நாம் பெற முடியும், இதை கர்த்தரால் செய்ய முடியும் நினைப்போம். ஆனாலும் ஆண்டவருக்கு இது சித்தமா? இதை இந்த காரியம் கர்த்தராலே முடியும் என்று விசுவாசிக்கிறோம் என்றால் அதை தேவனால் செய்ய முடியும். ஆனா இவன் கேட்கிறான், இவனுக்கு தெரியும், இவனுக்கு விசுவாசம் இருக்கிறது. அவன் சொல்றான், இது உம்மால், ஆமா, சுத்தமாக்க, என்னை சுத்தமாக்க உம்மால். அப்படின்னு அவன்கிட்ட விசுவாசம் இல்லையா? அவன் விசுவாசம் இல்லையா? அவன் விசுவாசிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னால் சொல்லுகிறான், என்னை சுத்தமாக்க உம்மால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அப்படிங்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள் நாமளும் அப்படிதான் ஆண்டவரிடத்துல நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பல காரியங்கள். இது உமக்கு சித்தமா, இது சித்தமா, இது சித்தமா, எது சித்தம் என்பதை நாம் கேட்கணும். இங்கே அவன் யார், இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்கிற காரியத்தை நாம் முதலாவது பார்ப்போம். இவன் ஒரு குஷ்டரோகி என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது
குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா இல்லை சுத்தமாக்க, அவன் ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான். குஷ்டரோகம் என்பது ஒரு வியாதி மட்டுமல்ல. குஷ்டரோகம் என்பது யூதர்களை பொறுத்த வரைக்கும், யூத ஜனங்களை பொறுத்த வரைக்கும் குஷ்டரோகம் என்பது ஒரு வியாதி மட்டுமல்ல, அது தேவனுடைய சாபம், தேவனுடைய கோபத்துக்கு அடையாளமாகவும் அது கருதப்படுகிறது. அநேக நேரங்களில் அந்த யூதர்கள் ஒரு பரிசையன் எடுத்துக்கிட்டானா, இல்ல யூத ஆண்களா இருந்தா அவங்க வந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஒரு ஆணா இருந்தா நான் ஒரு பெண்ணா பிறக்காதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா பெண்கள் அவங்களுக்கு சில காரியங்கள் இருக்கு. அவங்க மாதவிடாய் அந்த சமயத்துல கை கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. குழந்தையை பெற்றெடுத்த பின்பு அவங்க கை கொண்ட வேண்டிய சில வழிமுறைகள் இருக்கு. சமுதாயம் அந்த நேரத்துல அவங்க எப்படி பார்ப்போம். அதே போல ஒரு பரிசேயனா இருந்தா, ஒரு சாதாரண ஒரு யூத ஆண்களுக்கு இருக்கிற அவனுக்கு நிறைய மேன்மைகள் இருக்கு. அதை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆனா இதை விட இன்னும் சில காரியங்கள், இந்த மாதிரி குஷ்டரோகம் வந்தா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை ஊருக்கு வெளியில ஒதுக்கிச்சிட்டான். அது பெரிய வேதனையான பல விஷயம். அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். லேவியராகவும் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேவியராகவும் 13:2 வாசிங்க. பாருங்க, ஒரு மனிதனுடைய சரீரத்துல குஷ்டரோகம் இருந்தா அவன் முதலாவது என்ன செய்யணும்? அவன் ஆசாரிய இடத்துல வந்து அது உண்மையான அது குஷ்டரோகம் தானா என்பதை அவன் காண்பிக்கணும். குஷ்டரோகி வந்து டாக்டர்கிட்ட போக கூடாது, அவன் ஆசாரியன்ட்ட வரணும். ஆசாரியன்னா அவனுக்கு, ஏன்னா அந்த நாட்கள்ல அதாவது ரண வைத்தியர்கள் இருந்தாங்க. ரண வைத்தியன் இல்லையோ ஏன் குமாரத்தை சுகமாக ரண வைத்தியன் இருந்தாங்க. புண், ரணம் என்ன? புண், ஆறாத புண்களுக்கெல்லாம் மருத்துவம். ஆனா இந்த குஷ்டரோகத்துக்கு மட்டும் அவன் என்ன வரணும்? ஆசாரியன்ட்ட வரணும். ஏன்னா ஆசாரியன் பார்த்து அது குஷ்டரோகமா இல்ல படரா என்னங்கிறத கண்டு, ஒருவேளை குஷ்டரோகமா இருந்தா அந்த ஆசாரியன் அவன் என்ன செய்யணுமா, அதுக்கு 7 நாள் அவன் தள்ளி வச்சு பார்த்து அதுக்கு பிறகு அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னா வாசிங்க. 8ஆம் வசனத்துல வாசிங்க. தீட்டுள்ளவன், அந்த அசரு அந்த அவன் தோளில இருக்குது அப்படின்னா அவன் தீட்டுள்ளவன். அவன் என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யணும்? அவன் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் ஆசாரியத்துல வந்து, அப்பொழுது ஆசாரம் என்ன செய்யணும்? அவனை அந்த ஜனத்தை விட்டு, அந்த பாளையத்தை விட்டு அவன் என்ன செய்வான்? புறம்பே அவனை தள்ளி விடுவான். 11ஆம் வசனத்துல சொல்லாத, அவன் சரீரத்துல நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டுள்ளவன், ஆதலால் ஆசிரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று அவன் தீர்க்க கடவன். பாருங்களேன், தீட்டு உள்ளவன் என்று சொல்லி அவனை என்ன செய்யணுமா? ஆசாரியன் அவனை தீர்க்கணும். அவன் பாளையத்துக்கு புறம்பே ஊருக்கு வெளியிலே அவன் தனித்து வாசம் பண்ணும், ஜனங்களோடு இருக்கக்கூடாது. ஒரு ஒரு குஷ்டரோகம் பிடித்தவன் அவன் பட்டணத்துக்குள்ள வந்தானா தீட்டுன்னு சொல்லிட்டே வரணும். ஏன்னா அவனை தொடுறவன் தீட்டாயிடுவான். குஷ்டரோகத்தை உடையவன் மனுஷனை தொடுகிறவன் தீட்டாயிடுவான். அது வியாதியா மட்டுமல்ல, அது தீட்டு உள்ளதாக அது கருதப்பட்டது. என்னாகமும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. என்னாகும் 5:2. பாருங்க, தீட்டுப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? பாளையத்தை விட்டு அவர்களை புறம்பாக்க வேண்டும்.
பாருங்களேன், அப்போ குஷ்டரோகம் பிடித்தவன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கிடையாது. அவனுக்கு அவனை எங்க பண்ணுவாங்களாம்? பாளையத்துக்கு புறமாக்கி விடுவாங்க. அவன் தீட்டுப்பட்டவன். ஏன்னா அது தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகினவன். தேவனுடைய சாபம், தேவனுடைய கோபம் அவன் மேல் வந்ததற்கான அடையாளமாகத்தான் குஷ்டரோகம் என்று பார்க்கப்பட்டது. அதன்படி அப்படிதான் காரியங்கள் நடந்தது. எங்கெல்லாம் தேவனுடைய கோபத்துக்கு ஜனங்கள் ஆளாகினாங்களோ அங்கெல்லாம் அவர்கள் குஷ்டம் உண்டாகிறத பல சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. அதே என்னாகமும் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மோசேயுடைய சகோதரி மிரியாம் அவனை அந்த ஆத்துல போடும் போது அவனை கூட இருந்து கண்ணுங்கருப்பா பார்த்து அவனை தாயாரத்தை திருப்பி கொண்டு வந்து அவ்வளவுலாம் செஞ்சு அவளை என்ன செஞ்சது? அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. ஏன் வந்துச்சு? 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. ஆமா, மோசே எத்தியோப்பிய ஸ்திரீயை அவன் விவாகம். ஏன்னா அவன் பார்வோனுக்கு தப்பி போகும்போது அங்க எத்தியோப்பிய ஸ்திரீ, அவனுடைய குடும்ப வீட்டுல அவன் இருந்தான். அவன் மகளை திருமணம் செய்தான். ஆகவே அது நிமித்தம், ஏன்னா புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணினதுனால மோசேயுடைய சகோதரி மிரியாம் அவனுக்கு விரோதமா பேசினான். என்ன சொன்னா? ஆண்டவர் உன் கூட மட்டும்தான் பேசுவாரா, எங்க கூட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவளை அழைத்து வர சொல்றார். யார? மோசே, மிரியாம், ஆரோன் எல்லாத்தையும் வர சொல்றார். பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்பதாம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கோபம் மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்று. பாருங்க, கர்த்தருடைய கோபம் அவள் மேல் வந்தது. அவ மோசேக்கு தேவன் தெரிந்து கொண்டதான அந்த தேவ மனிதனுக்கு விரோதமாய் அவ கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் அப்படி பேசினதுனால அவள் மேல் என்ன வந்தது? குஷ்டரோகம். அப்ப எதனால் வந்தது? தேவனுடைய கோபத்தினாலே. அதே போல 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம். பாருங்க, இவன் யாரு? அசரியா. கர்த்தரின் பார்வைக்கு செமையானதெல்லாம் அவன் செய்தான். ஆனாலும் அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, குஷ்டரோகியா இருந்து பாருங்க, அவன் இன்னும், அதாவது தேவனுடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தாலும் கர்த்தர் அவனை வாதித்தார். அவன்கிட்ட இருந்த சில குறைகள், சில தவறுகள்னால கர்த்தர் அவனை வாதித்தபடினாலே அவன் மறுநாள் மட்டும் என்ன செஞ்சானா? குஷ்டரோகி இருந்தான். அதே போல இன்னொரு ராஜா கர்த்தருக்கு மிகவும், அவனும் கர்த்தருக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தவன். யாரு? 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. உசியா ராஜாவாகிற போது இவனும் தன் தகப்பனாகி அமத்சியா செய்தபடியெல்லாம் செம்மையானதை செய்தான்.
மனதிருந்தான். கர்த்தரை தேடி நாட்கள்லாம் பாருங்க. உசியா ராஜா அவனும் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான், கர்த்தரை அவன் தேடினான். ஆனா இவன் ராஜ்யம் பலப்பட்ட பொழுது இவன் என்ன செய்தான்? மனமேட்டிமை அடைந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணியை அவன் என்ன செய்தான்? அவன் செய்தான். வாசிங்க 16-17 வசனத்தை வாசிங்க. பிரவேசித்தான். உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாய் ஆசாரியருக்கு. ஆனா 19 வருஷம் வாசிங்க. உசியா கோபம் கொண்டான். கையில பிடித்து ஆசாரியனோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாகவே அவனுடைய நெற்றியில பாருங்களேன். உசியா ஒரு ராஜாவா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமா காரியங்களை செய்தாலும் அவன் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணிய, தேவனுக்கு தூபம் காட்டுகிற வேலையை அவன் செய்தபடினாலே அவன் தேவனுடைய ஆலயத்துல நிற்கும் போதே, ஆசாரியர்களோட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அவன் நெற்றியில என்ன செஞ்சதான்? குஷ்டரோகம். உடனே அவன் அப்புறப்படுத்திட்டான். இப்போ பாருங்க, குஷ்டரோகம் வந்த இடங்கள்லாம் யார் யார்? நான் ஒரு சிலதான் நம்ம சுற்றி வேதத்துல சுற்றி காண்பித்திருக்கிறேன். இவங்கெல்லாம் எதற்கு ஆளானவங்க? தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவங்க. அப்போ அதனாலதான் குஷ்டரோகம் என்பது தேவனுடைய கோபத்துக்கு, சாபத்துக்கு அடையாளமா பார்க்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே குஷ்டரோகம் வந்துகிற மனிதனை அவன் தீட்டு உள்ளவன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவாங்க? பாளையத்துக்கு புறமாக்கி போடுவாங்க. அப்படிதான் இந்த இடத்துல இந்த குஷ்டரோகிகளை இயேசு மாமிசத்திலே வாழ்ந்த நாட்களிலே இருந்த குஷ்டரோகிகளையும் அவர்களை பாளையத்துக்கு புறமாக்கி போட்ட சூழ்நிலையில இப்போ இந்த குஷ்டரோகியான மனுஷன் இயேசுவை பார்த்து என்ன செய்கிறான்? ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால். அப்போ சுத்தமாக்குவது என்பது வியாதியை நீக்குவது மட்டுமல்ல. சுத்தமாக்குவது என்பது அவன் இப்பொழுது தேவனுடைய கோபத்துக்கு அடையாளமா தான் அந்த வியாதி வந்திருக்கிறது. மற்ற வியாதி வேற. மற்ற வியாதியை குறித்து அதுக்கு குறித்து சொல்லப்படல. ஆனா குஷ்டரோகத்தை குறித்து தெளிவா சொல்ல இருக்குது, தேவனுடைய கோபத்துக்கு. ஆகவே இப்போ அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு அப்படி என்ன சித்தம்? தன்னுடைய வியாதி, தன்னுடைய குஷ்டரோகம் அவனுக்கு வந்திருக்கிறதே, அதை சுத்தமாக்குவது தேவனுடைய சித்தமா அப்படின்னு கேட்கிறானா? இல்லை என்றால் உம்முடைய கோபம் என் மேல் வந்திருக்கிறது, ஆகவே நீர் என்னை சுகமாக்க சித்தமா என்று கேட்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியை நீக்கி சுகமாக்க முடியாதல்ல, தேவனுடைய கோபம் என் மேல் வந்திருக்கிறது. அதனாலதான் பல இடங்களிலே ஆண்டவரை கேட்பான், இவனுக்கு இந்த வியாதி எதனால் வந்துச்சு? இவன் செய்த பாவமா, முற்பிதாக்கள் செய்த பாவம்? ஏன்னா அன்றைக்கு யூதர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய கோபத்துக்கும் அவங்க வியாதி மற்ற பலவீனங்களுக்கும் அதை சம்பந்தப்படுத்தி பார்த்தாங்க. அதுல முக்கியமா இந்த குஷ்டரோகம் என்பது தேவனுடைய கோபத்துக்கு ஆளான ஒரு நபருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு. நீங்க கவனிங்க, நான் என்னுடைய சிறு வயதில் நிறைய குஷ்டரோகிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்றைய காலகட்டத்துல குஷ்டரோகத்தை நாம் பார்க்கிறது அரிதா இருக்கிறது. குஷ்டரோகத்தை நீக்கி சுகமாக்குவது அதுல அவனுக்கு தேவனுடைய கோபம், அதுல இருந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்க கூடாது அப்படின்னா இன்னைக்கு எந்த குஷ்டரோகியும் சுகமாக்காமலே மறித்து இருப்பான். இன்னைக்கு குஷ்டரோகி எண்ணிக்கை பெருகிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு குஷ்டரோகிகள் அதிகமா நாம் பார்க்கவே முடியாது. ஒரு சில இடங்கள்ல
அவங்கள கேர் பண்ற இடங்கள்ல தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மருத்துவ ரீதியாக அநேக மிஷினரிகள் குஷ்டரோகிகளுக்காகவே வந்தாங்க. ஸ்டெயின்ஸ் அவர் குஷ்டரோகிகளுக்காகவே வந்து ஊழியர் செய்தார். இந்த கொல்லிமலை என்ற இடத்துல கூட குஷ்டரோகிக்காக வந்து ஊழியர் செய்த மிஷினரிகள் இருந்தாங்க. இப்படி மிஷினரிகள் அநேகர் குஷ்டரோகிகள் மத்தியிலே வந்து ஊழியர் செய்தாங்க. அப்படி அவங்க ஊழியர் செய்து அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்து இன்னைக்கு குஷ்டரோகம் என்பது ஒரு பெரும்பான்மையாக அது கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் அநேக குஷ்டரோகிகளை அவர் சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, அவர் தமது 12 சீஷர்களை அழைத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போய் என்ன செய்யுங்க, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்க, குஷ்ட ரோகிகளை என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணுங்கள் என்றே இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால்தான் ஒருவேளை அப்ப இயேசு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகின நபர் மேல் தான் குஷ்டரோகம் வந்திருக்குது. அப்படின்னா குஷ்டரோகத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது, சுகமாக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் என்றால் இயேசுவே சொல்லியிருக்கிறார், போய் குஷ்டரோகி என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கோபத்துக்கு அவர்கள் ஆனாலானவர்களா இருந்தாலும் அவர்களை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அதே போல இயேசுவே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 11:5. குஷ்டரோகிகள் சொத்தமாகிறார்கள். இப்போ யோவான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்துல தம்முடைய சீஷர்களை அனுப்பி, நீர் யார், நீர் தான் வரவேண்டிய மேசியாவா அப்படின்னு விசாரிக்க இயேசுவிடத்துல வரும்பொழுது இயேசு இந்த அடையாளங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள். எதுக்கு சொல்லுகிறார்? அப்போ யோவானுக்கு ஏற்கனவே தெரியும் இயேசு வந்தா இதெல்லாம் செய்வார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, குஷ்டரோகம் என்பது ஒரு வியாதியாய் மட்டுமல்ல, அது தேவனுடைய கோபாக்கினைக்குரிய ஒரு காரியமாய் இருந்தாலும் இயேசு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிற மனிதனையும் அவனையும் சுத்தமாக்கும்படி அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய தழும்புகள், இயேசு நமக்காக அவர் சிலுவையிலே அவர் பட்ட காயங்கள், தழும்புகள், இவையெல்லாம் நம்மை வெறும் வியாதியிலிருந்து குணமாக்குகிறவைகள் அல்ல, தேவனுடைய கோபத்தையும் அவரே சுமந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நம்மேல் வருகிற ஆக்கினை அவர் மேல் வந்து. அப்படின்னா ஆக்கினை என்ன? இந்த மனுகுலத்தில வர வேண்டிய தேவனுடைய கோபாக்கினைய அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். அதனால்தான் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இங்கே உமக்கு சித்தமானால் என்று அவன் கேட்கிறான். எது கேட்கிறானா? இது கோபத்துக்கு அடையாளமா தானே இருக்குது. கடவுள் எங்கள் மேல் கோபமா இருக்கிறாரே, தேவனுடைய கோபம் எங்கள் மேல் இருக்கிறதே, அப்படி என்றால் நீர் எங்களை சுத்தமாக்க உமக்கு சித்தமா இருக்குதா? சுத்தமாக்க முடியுமான்னு கேட்கல. அவன் கூடும் என்றுதான் விசுவாசிக்கிறான். ஆனால் அவன் கேட்கிறான், நீ சித்தமா இருக்குதா? அல்லேலூயா. இன்னைக்கு நாம எல்லாரும் அநேக நேரங்களிலே எந்த ஒரு காரியத்துல தேவனுடைய சித்தத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டுமோ அதுல எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனுக்காக அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய கோபம், நம்ம மேல் வரக்கூடிய தேவனுடைய கோபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம மேல் வருகிற சாபம், சிலுவையில தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக அவர் சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லும் பொழுது நமக்கு வருகிற எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய தேவனுடைய கோபமா இருக்கலாம், இல்ல சாபமா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு காரியத்தினால் வரக்கூடிய பலவீனங்களமா இருக்கலாம். இதை எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு எனக்கும் விடுதலை தருவதற்கு, சுகத்தை தருவதற்கு அவருக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. அல்லேலூயா. இந்த காரியத்துல எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய அவருக்கு சித்தமா, இதுல ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவருக்கு சித்தமான்னு கேட்கக்கூடாது. அவருக்கு சித்தம் உண்டு. ஆண்டவர் சொல்ல, நீ சுத்தமா. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல, இந்த 2வது மாதத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற விஷயம், எனக்கு சித்தம் உண்டு. நீ இந்த காரியத்துல எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பலவீனம், எந்த ஒரு தேவனுடைய சாபம், எந்த ஒரு தேவனுடைய கோபத்தினால் உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியத்துல ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ இதில் சுத்தமா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய கோபத்துக்கு, தேவனுடைய சாபத்துக்கு ஆளாகும் நிமித்தம் வருகிற எந்த காரியமா இருந்தாலும், வியாதியோ பலவீனமோ, குடும்பத்துல இருக்கிற சாபமோ, பிள்ளைகள் மேல இருக்கிற சாபமோ, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படி சில தீராத வியாதி இருக்கும், ஒருவேளை இதனால் தேவனுடைய கோபத்தினாலதான் எனக்கு வந்துட்டு இருக்கிறது, எங்க பிள்ளைகள் இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய கோபம் தான், தேவனுடைய சாபம் தான், நாங்கெல்லாம் அன்னைக்கு தேவனை குறை சொல்லணும், நாங்க அன்னைக்கு தேவனை தூஷிட்டோம். அது உண்மைதான், அது எல்லார் வாழ்க்கையில் நடக்கிறது தான். பவுலிஸ்ல முற்காலத்துல நாங்க அந்தகாரமா இருந்தோம், அன்னைக்கு நான் செய்ததுதான் இன்னைக்கு அருவருப்பா இருக்கின்றார். நானும் எத்தனையோ காரியங்களிலே தேவனை குறை சொல்லி இருக்கிறேன். எத்தனையோ விஷயத்துல பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு குறை சொல்லி இருக்கிறேன். அதெல்லாம் என்னையா சும்மா அந்நிய பாஷை, அது என்ன பேசுறீங்க, இப்படிலாம் நான் பேசி இருக்கிறேன். ஆனா என்றைக்கு ஆண்டவரை என் வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரிடத்துல என் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்தது போல தேவனுடைய கோபம், தேவனுடைய சாபம் எல்லாம் என்னை விட்டு அகன்று போனது என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு வேணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா.